ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம போடியிலேருந்து குரங்கணி நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குரங்கணி அப்படின்னா அங்கே இல்லை, குரங்கணிக்கு மேலே நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் வந்து நம்ம பயணம் பண்ணணும். அந்த பகுதிக்கு போகிறதுக்கு போடியிலேருந்து குரங்கணி வரைக்கும் நம்ம போயிட்டு, குரங்கணியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் சாலை போக்குவரத்து இருக்குது. அதுக்கு மேலே சாலை போக்குவரத்து கிடையாது, நடைப்பயணம் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் நடைப்பயணம் செஞ்சோம். குரங்கணி ஊர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், ஒவ்வொன்றையும் உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக நான் காமிக்கிறேன். மலையோரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பூக்களும் பசுமையும் நம்மளை ரொம்பவே வரவேற்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்பவும் குளிர்ச்சியாக இருக்கும். மலைகளுக்கு அவங்க போகும்போது நடந்து தான் போவாங்க. காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாமே வந்து குதிரையில் தான் ஏற்றி விட்ருவாங்க. குதிரை தான் சுமந்து கொண்டு போகும் மலை உச்சிக்கு. மக்கள் எல்லாருமே நடந்து தான் போவாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையும் அதிக உற்பத்தியும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேனீ வளர்ப்பு கண்டிப்பாக பண்ணணும். வீடு தோறும் ஒரு தேனீ பெட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஆரோக்கியமும் ஆயிலும் ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஒரு வழியாக சாலை முடிகிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம வண்டியை நிறுத்திட்டு இன்னொரு அண்ணன் வண்டியில் தான் நம்ம போனோம். அவர் அங்கே மலையில் வாழக்கூடிய நபர். அவரோட ஊரை பற்றி நல்லாவே நமக்கு சொல்லிக்கிட்டே போனார். ரோடு பார்த்திங்கன்னா மோசமான ரோடு தான், கட் ரோடு தான். அதுவும் சில தூரம் வரைக்கும் தான் நம்ம போக முடியும், சுமார் 3 கிலோமீட்டர் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாலையோரத்தில் பார்த்திங்க கிட்டத்தட்ட ஒரு 5 அருவிகளை நாங்கள் கடந்து தான் போனோம். 5 அருவிகளோட சத்தமும் அதோட தண்ணியோட தெளிவையும் நாங்கள் பார்த்துட்டே தான் போனோம். எனக்கு ரொம்ப இந்த பகுதி பிடிச்சிருந்தது. குளிர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்த ரோட்டில் வந்து நாங்கள் 3 தடவை கீழே விழுந்துட்டோம். விழுந்து தான் நாங்கள் எந்திரிச்சு தான் போனோம். சகதிகள் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. 2வது அருவியை நம்ம டச் பண்ணணும். நான் தான் வண்டியை வாங்கி அவர்கிட்ட ஓட்டினேன். ஓட்டி பார்த்தேன், ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கஷ்டத்தை தினந்தோறும் அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க. நம்ம தமிழக பகுதியில் இந்த மாதிரி மலைப்பகுதியும் இருக்கா அப்படின்றது தான். எவ்வளவோ அரசாங்கம் போராடிக்கிட்டு தான் இருக்குது ரோடு போகிறதுக்கு. இந்த இயற்கை வந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். காரணம், நம்ம 5 அருவிகளை கடந்து போகிற பாதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மழை காலங்களில் அந்த ரோடவே அரிச்சிட்டு போயிடும். ரோடு பார்த்திங்க அப்படின்னா குண்டும் குழியுமா கல்லும் அப்படி இருக்கிற காரணம், தண்ணி இது வழியாக நிறையா ஓடி வரும். ஓடி வரும்போதும் இருக்கிற மண்ணுகள் எல்லாத்தையுமே அரிச்சிட்டு போகும். மக்கள் மருத்துவமனைக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காட்டுப்பாதையில் நடந்து வந்தால் மட்டும்தான் அவங்க மருத்துவமனையை அடைய முடியும். ரொம்ப முடியாதவங்கள தொட்டி கட்டி தான் தூக்கிட்டு வருவாங்களாம். எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருந்தது அந்த அண்ணன் சொன்ன உடனேவும். இவ்வளவு சவால்களையும் எதிர்த்து இயற்கையோடு ஒட்டி வாழ்கிறாங்க. தேன் உற்பத்தி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேன் இவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கிறலாம். சுத்தமான தேனே உங்களுக்கு கிடைக்கும். கீழே நம்பர் கொடுக்குறேன். அண்ணன் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொன்னார். என்னென்னா, இந்த பகுதியில் நம்ம நடந்து போகிற தடமே தெரியாது. காரணம், சீக்கிரமே புல் முளைச்சிரும், குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். மழை பெஞ்சிட்டே இருக்கிற ஒரே காரணம் தான் மலை உச்சியில் இருக்கும். நம்ம மலை உச்சியில் இருக்கோம் அப்படின்னா மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறையா இருக்குது. நான் கேட்டேன், இந்த பகுதியில் அதிகமாக என்னென்ன வெள்ளாமல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், பலா அதிகமாக உற்பத்தி ஆகும், 2வது காஃபி, 3வது வந்து மிளகு. இந்த வந்து நிறையாவே உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொன்னார். நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிளகும் காஃபியும் இருந்தால் நான் உங்களுக்கு இவங்களோட நம்பர் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பியூரானதே நீங்கள் வாங்கிக்கிறலாம். இப்போ இவங்க தேன் உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. தேனீ பெட்டிகள் எப்படி வச்சு எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக நான் அதிகமாக எல்லா பேருக்கும் சொல்கிறது, அவங்களோட ஸ்பாட்டுக்கே வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, அந்த பகுதியில் என்ன அதிகமாக உற்பத்தி ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேனோட தன்மையும் இருக்கும், தேனோட குவாலிட்டியும் இருக்கும். அப்படின்ற ஒரே காரணம் தான் இவங்களுக்கு தேனீ பெட்டி கவர்மெண்ட் மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, 1.5 மணி நேரம் இருட்டுக்குள்ளே தேனீ பெட்டிகளை கொண்டு வராத காரணம் தான் அவங்க முயற்சி பண்ணி குதிரையில் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. வந்த 50 பெட்டியில் பார்த்தீங்கன்னா 20 பெட்டி குதிரை கொண்டு வர வழியில் சைடில் உரசியே நிறையா கீழே விழுந்து தேனீக்கள் எல்லாமே பறந்து போயிடுச்சு. இப்போ கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை எப்படியாச்சும் பெருக்கி எங்களுக்கு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு போனாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் இவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த உச்சியில் ஒரு வீடு தெரியுதா, பங்களா மாதிரி? ஆமாம், டாப்பில். அதான் டாப் ஸ்டேஷன். ஓகே. நான் தெளிவாக தெரியல. நான் இவங்களை தேன் உற்பத்தி பண்ண வச்சு இவங்க கிட்ட இருந்து தேனை வாங்கி தரம் பிரித்து அதை நான் மக்களுக்கு நல்ல பொருளை சப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இவங்களோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே தேவை. இவங்க வாழ்வாதாரத்தை மேன்மையாக்குறதுக்கு மக்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப தேவை மக்களே. ஒரு வழியாக நம்ம ஊரை வந்து அடைஞ்சாச்சு. வீடுகள்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இவங்களுக்கு பயிற்சியை நம்ம தொடங்கலாம். தொடங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சேஃப்டி ட்ரெஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம போட்டு காமிச்சிட்டு அவங்களுக்கும் நம்ம போட்டு விட்டோம். அவங்க எப்படி சேஃப்டி ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணணும், கை க்ளவுஸ் எப்படி யூஸ் பண்ணணும், பெட்டி எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத நம்ம வேலையை இப்போ இருந்தே தொடங்கிடலாம். இவங்களுக்கு ஒரு வாரம் நம்ம பேசிக் ட்ரைனிங் நம்ம வச்சிருக்கோம். இவங்களுக்கு தமிழ்நாட்டில் கீழே வர வச்சு பேசிக் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வீடியோ அனுப்ப சொல்லியிருக்கோம். அவங்க அனுப்புகிற வீடியோ வச்சு சின்ன கரெக்ஷன் நம்ம பண்ணணும். அப்படியே முடியலை அப்படின்னா திரும்பவும் நம்ம அவங்களுக்கு மலைக்கு போய் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். மக்களை என்னோட ஒர்க்கு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டேன். நீங்களும் உங்கள் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை சார்ந்தவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் சொல்லிக் கொடுங்க. முக்கியமாக கஷ்டப்படுற மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு தாராளமாக சொல்லிக் கொடுங்க. இந்த பகுதியில் காஃபியும் மிளகும் ரொம்பவே வெள்ளாமல் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இவங்க நம்பரை கீழே கொடுக்குறேன். அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி காஃபியும் மிளகும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நான் நிற்கிறேன் பாருங்க. இங்கே வந்த வேலை ஒரு வழியாக நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ஊரில் வந்து காஃபியும் பிஸ்கட்டும் கொடுத்தாங்க, கடுங்காப்பியும் பிஸ்கட்டும் கொடுத்தாங்க. அதை நம்ம சாப்பிட்டுட்டு திரும்ப போகும்போது வேற ஒரு அண்ணன் கூப்பிட்டு போனார். அவர் மேலே மலையில் தங்கிக்கிட்டார். இவர் காட்டுப்பாதை வழியாக நம்மளை கூப்பிட்டு போனார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மக்களே நம்ம கீழே இறங்குறோம். ஒரு வழியாக வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இந்த பயணம் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இதே மாதிரியான அடுத்த பயணத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு இதே மாதிரியான தேனீ பெட்டிகள் வேணும்னாலும் தேன் வேணும்னாலும் கீழே நம்பர் கொடுக்குறோம். மறக்காமல் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. வணக்கம். உங்கள் ஆதரவு எப்போவுமே தேவை.